ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி நெட்டவழி கீதா பானுமதி வீட்டில் போய் பண்ணுற ஒரு சின்ன காமெடி கலாட்டா தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த காமெடி காம்போ ரொம்ப பிடிக்கும், அதாவது நெட்டவள்ளி கீதா மாமியார் இருக்காங்களா அந்த பாட்டி, அந்த மாதிரி 2 பேரா, இல்லை கீதா நெட்டவள்ளி அப்படி அந்த மாதிரி எந்த காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூச்சு, இந்த பில்லெல்லாம் கொஞ்சம் முடிச்சிருங்கோ. பூச்சு. சொல்லுங்க ராஜேஷ் சார். என்ன நிமல் கவனமே இங்கே இல்லை, என்னாச்சு, என்ன யோசனை? மனசே சரியில்லை ராஜேஷ் சார். நிமலுக்கு ஏன் மனசு மேலே சரியில்லை? மனசு மேலேயும் சரியில்லை, மனசுக்கு உள்ளேயும் சரியில்லை ராஜேஷ் சார். சொல்லுங்கோ, நிமலுக்கு என்ன பிரச்சனை? அவர் இருக்கார்ல, அதான் என் வீட்டுக்காரு சும்மா டீ கடையிலே போய் நிற்காரு. ஒரு நாளைக்கு 50 டீ 20 டீ கிட்ட குடிக்காரு. என்னத்துக்கு ஆகும் உடம்பு? ஓ மை காட், அவ்வளோ டீ குடிச்சா என்னத்துக்கு ஆகும்? அவர் போக்கே எனக்கு பிடிக்கல ராஜேஷ் சார். ஏதோ டீ கடையில் புதுசாக ஒரு பொம்பளையால் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு போல, அதை பார்க்கணுன்னு வெறிக்கொண்டு அங்கேயே கிடக்காரு. அட கடவுளே, வயசு ஆன காலத்து மேலே இவருக்கு எதுக்கு இப்படி ஒரு ஆசை? சுடுகாட்டு மேலே போற வயசுல எதுக்குமா இவருக்கு டான்ஸோ? பொண்ணு மாசமா இருக்கா, அடுத்தவளுக்கு குழந்தை பிறக்கும், அதெல்லாம் பற்றி கவலையே இல்லாமல் எந்த நேரமும் டீ கடையில் போய் நின்று ஆட்டம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி, நீங்கள் ஃப்ரீயா விடுங்கள், எல்லாம் சரியாயிரும். காயத்ரிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா அவளுக்கு பாவம் இப்போ மசக்கையில கிடக்கா. சும்மாவே முன்னாடிலாம் மண்டையெல்லாம் விரிச்சு போட்டு வவ்வால் மாதிரி அளவை இப்போவும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னதை போட்டு சொல்ல சார்? வேண்டாம் வேண்டாம், அந்த பொண்ணுக்கு சொல்லி நீங்கள் கஷ்டம் கொடுக்காதீங்கள். இவர் இஷ்டத்துக்கு இவர் டீ கடை மேலே போய் ஆட்டம் பார்க்கட்டும், அப்புறம் அவருக்கே கொஞ்ச நாள் கழிச்சு போர் அடிச்சிரும். போர் அடிக்கோ இல்லையோ, இவர் சீக்கிரம் மண்டையை போட்டுருவாரு. இவ்வளோ டீ குடிச்சாருன்னு என்னத்துக்கு ஆவாரு? அப்படியெல்லாம் பேசாதீங்க, ஒன்றும் ஆகாது. சரி, கடவுள் மேலே பாரத்தை போடுவோம். பேச்சம்மா மேடம், நான் அந்த பொண்ணு கேட்டிருந்தோம்ல, பேசுனீங்களா? எந்த பொண்ணு ரவி? அந்த பொண்ணு தான் சான்ஸ் ராணி. எனக்கு கொஞ்சம் எப்படியாவது முடிச்சு விடுங்களேன், எனக்கு வயசாயிட்டே போது, பொண்ணே கிடைக்க மாட்டுக்கு. நான் அவங்ககிட்டலாம் அவ்வளோவா பேசினது இல்லைப்பா, வேணா நீயே போய் பொண்ணு கேட்டுக்கோ. நான் ஏற்கனவே போய் பேச்சு கொடுத்து அந்த பிள்ளைண்ட ரொம்ப கோவப்பட்டுட்டு. உன்னை யாருக்கு தான்ப்பா பிடிக்கும்? ஓ, வேலையை பாரு. ஏதோ எரிச்சல இருக்கீங்கன்னு தெரியுது. சரி, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். எப்போ பேசினாலும் பொண்ணு விஷயத்தில் நான் தலையிட முடியாதுப்பா. நானே பார்த்துக்கிறேன். இவங்க அம்மா ஒரு பணப்பேயி, இவங்களுக்கு நம்ம பொண்ணு பார்த்து கொடுக்கணுமா சார்? இவன் ஒரு பிசினாரி, ஒரு பைசா செலவு பண்ண மாட்டான். அவருக்கு பொண்ணு வேணாம், அவரே போய் கேட்கட்டுமே, நீங்கள் எதுவும் தலையிட வேண்டாம். ஆமாம் ராஜேஷ் சார். என்னம்மா மருமவுளை காலையிலேயே ஆபீஸ்க்கு வந்துட்ட போல? என்னம்மா நீ சொல் பேச்ச கேட்கவே மாட்டேக்க. வேலை வேலைன்னு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத, சரியா? நம்ம குடும்ப வாரிசு நல்லபடியாக பிறக்கணும். 1 மணி நேரம் மட்டும் வேலை பாரு, அப்புறம் வீட்டை போய் தூங்கிருந்தா மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டதேன். அதான் நான் இருக்கம்ல, அப்புறம் என்ன? என்ன உமா, என்ன ஆயிப்போச்சு? அட கடவுளே, சின்ன வயசுல போய் சேர்ந்துட்டானா? நல்ல மனசனாச்ச, நல்ல டீ கடை நல்லா ஓடிக்கிட்டு இருந்ததம்மா. என்ன நடந்தது? ஏன், என்ன ஆச்சு? நீ விடிய விடிய இழுத்து இழுத்து பேசுவ, எனக்கு நேரம் ஆயிரும், நான் கிளம்புதேன். சொல்லுங்கக்கா, என் புருஷன் டீ கடை போட்டு அங்க ஒரு பொம்பளைய வச்சு ஒரே ஆட்டமோ கூத்துமா இருக்குமா, அந்த கடையை இடிச்சு போடு. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுக்கா. ஏம்மா, ரோட்ல கூட்டம் சேர்த்து அப்படி செய்ய கூடாதுலாமா? நீ அதெல்லாம் கேட்க மாட்டியா? அது மட்டும் இல்லாம போற வழியில கடையை பிடிச்சு மறிச்சு கெட்டி வச்சிருக்காரு. அதெல்லாம் நீங்க கண்டுக்க மாட்டீங்களா? நடைபாதையில கடை போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கேம்மா. நீ அது சம்பந்தமா தானம்மா இப்ப வேலையில இருக்க, இல்லனா நீ வெறும் டம்மியா? நீங்க சொல்றது எனக்கு புரியுதுக்கா. ரோட்டை மறிச்சு கடை போட்டிருந்தாருன்னா நிச்சயமா அவர் கடையை நான் அடிச்சு உடைச்சிடுறேன்.
ஆனாலும் நம்ம பொண்ணு. அப்பா என்ன இந்த நேரம் ஆபீஸ் வந்திருக்கீங்க, பேங்க் போலையா? ஹே நம்ம பொண்ணே, இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிம்மல் அம்மா சுட சுட வடை செஞ்சுது. அதை ஒரு தட்டு மேலே அள்ளி எடுத்து போட்டு நிம்மலுக்கு கொண்டு வந்துட்டேன்மா. மெதுவடை சாப்பிடுறது ரொம்ப நல்லது, மெதுவா சாப்பிடலாம். எதுக்குப்பா நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க? வடை எடுத்துட்டு வர்றது கஷ்டமாமா? அது என்னம்மா கஷ்டம் இருக்கும்? வடை என்ன கல்லு சைஸ்ல இருக்குதா? வெயிட் கிடையாதுமா. சரிப்பா நான் சாப்பிடுதேன். டேபிள் மேலே வடை வச்சிருக்கேம்மா, மறக்காம சாப்பிட்டுரும். சரிப்பா. நம்மளுக்கு பேங்க் மேலே டைம் ஆயிடுச்சுமா, கிளம்புறோம். சரிப்பா. ஹெல்த்தை பார்த்துக்கோமா, ரொம்ப வேலைன்னு உட்காரக்கூடாது, சரியா? சரிப்பா. முடிஞ்சா ஈவினிங் வீட்டு மேலே வந்துட்டு போமா. சரிப்பா. நம்ம பொண்ணுக்கும் ஒரே வார்த்தை தான் வருது, பாவம். பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிற டீ கடையை இன்னைக்கு நான் அடிச்சு நொறுக்க போறேன். இன்னைக்கு நம்ம ஆளு வரட்டும், கேட்டுறணும் கல்யாணம் எப்போன்னு. இவ பேச்ச நம்பி யோகா டீச்சரை வேற கழட்டி விட்டாச்சு. ஆஹா, என்ன உயரம், என்ன கலரு. ஹே ஹேண்ட்ஸம். இங்க ஒரு வெள்ளையம்மா, மனசுல உள்ளதை ஓப்பனா பேசிரு. என் பேரு வெள்ளையம்மா கிடையாது. நான் உனக்கு வச்ச பேர் வெள்ளையம்மா தான். டீ என்ன விஷயம்? இங்க இரு, உன்னால யோகா டீச்சரையும் கழட்டி விட்டாச்சு. அவங்க அப்பம்லாம் என் மேல வெறி கொண்டு திரியிறான். சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வாழ ஆரம்பிக்கணும். கல்யாணம் எப்போ? அதுக்குள்ள என்ன அவசரம்? சொல்றேன். இங்க இரு, ஏற்கனவே நான் முத்தின கத்திரிக்காய் மாதிரி ஆயிட்டு இருக்கேன். சொல்லு, இன்னும் 2 நாள் நம்ம கல்யாணம் பண்ணணும். 2 நாள்ல? நோ 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 நோ, எனக்காக நீ காலெல்லாம் காத்து இருக்கணும். வரட்டுமா ஹேண்ட்ஸம்? என்ன நட மேனி என்னாவும். அடுத்த மாசம் அது கல்யாணம் பண்ணிக்கலாமா? சிரிச்சே ஏமாத்துதால என்ன செய்யனே ஒன்றும் விளங்க மாட்டுக்கு. சும்மா சிரிச்சிட்டு வாடுதா. பழம் 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 பழம், வாங்கம்மா வாங்க. இப்பதான்ப்பா என் கடையில எல்லா பழமும் இருக்கு. இல்லைன்னா இந்த யோகா டீச்சர் நாதாரி அவ்வளோத்தையும் எடுத்து தின்னுட்டு இடப்பா. குட் மார்னிங். 2 நாளா ஆளையே காணும். ஏதாவது போய் சொல்லி ஏமாத்தவும். அதுவா, எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிட்டு. என்ன சொல்லுதீங்க? ஆமா, பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, நிச்சயதார்த்தம் ஆயிட்டு. அடுத்த மாசம் கல்யாணம். சொல்லவே இல்லை. இதை சொல்லிட்டேனே. ஹலோ பால்பாண்டி. சொல்லுங்க. என் கல்யாணத்துக்கு நீங்க தான் தந்திக்கான் போடணும். கண்டிப்பா எல்லா வழியும் நானே செய்யறேன். என்ன முகம் அப்படி போயிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. முகமே பேயறிஞ்ச மாதிரி ஆயிட்ட. என் முகமே பேயறிஞ்ச முகம்தான். ரொம்ப சேடா இருக்காதீங்க, நான் போய் சொன்னேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னது போய் சொன்னீங்க? எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிட்டு கல்யாணம் ஆக போதுன்னு போய் சொன்னேன். நான் சும்மா தான் வரல, எனக்கு 2 நாளா கால் வலி. நான் பயந்தே போயிட்டேன். ஏன் கல்யாணம் ஆனா என்ன, எதுக்கு பயப்படுறீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஃப்ரெண்ட்லியே வந்து பேச மாட்டீங்கல்ல. உங்க புருஷன் குடும்பத்தோட நீங்க செட்டில் ஆயிருவீங்க. ஓஹோ அப்படி. என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் தானே போகுது என்ன? பாப்போம் அதுக்கெல்லாம் இன்னும் காலங்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் உங்க முகம் போன போக்க இருக்கு. ஐயோ பாவமா இருந்துச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதான் லைவா பார்த்தனே, அப்புறம் என்ன சமாளிக்கீங்க? எப்படி நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்க பால்பாண்டி, சரியா? நீங்க கூட இருந்தா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறது நல்ல. இருக்காங்க. சரி நான் வாரேன். ஒரு நிமிஷத்துல உயிரே போயிட்டு கல்யாணம்ட்டா. சரி நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி கொண்டு வரேன். சரி. என்னைக்கு இதாக்கா தனியா உட்காந்துருக்கீங்க? என்னடி செய்ய, வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. வாழ்க்கை வெறுத்து போற அளவுக்கு உங்களுக்கு அப்படி என்ன நடந்து போச்சுக்கா? என்ன வாழ்க்கை எரிச்சலா இருக்குடி, ஒரு முன்னேற்றமே இல்லை. ஏக்கா எல்லாருக்கும் அப்படித்தான் போகுது, என்ன செய்ய முடியும்? வாழ்க்கை எதை நோக்கி போதும், நம்மளும் அதை நோக்கி போயிட்டே இருக்க வேண்டிதான். நீங்களாம் தத்துவ பேசுற அளவுக்கு ஆகி போச்சுன்னு. வேற என்ன செய்ய, வாழ்க்கை நல்லா போராடிக்கிட்டு சாவா முடியும். அது சரிதான். எக்கா நேற்று பானுமதி அக்கா வீட்டுக்கு பை போட போனோம்ல, அங்கே பார்த்தீங்களா விலை உயர்ந்த பையா வச்சிருக்காக்கா. அவளுக்கு என்னம்மா, பணக்காரி.
எனக்கு ஒரு ரோசனை வந்துச்சுக்கா. என்ன யோசனை? கல்யாண நாள் நெருங்குதுல்ல, எக்கா எக்கா பேனர் அடிக்கணும், எக்கா எக்கா அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் காசை பிடுங்கண்ணா என்ன? ஆமா, அவ கொடுத்துட்டு தான் மறு வேலை பாப்பா. இல்லைக்கா, நம்ம பேனர் அடிக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டீம்னு ஒரு பேனர் அடிக்கணும். அதே சமயம் கொஞ்சம் கல்யாண வீடுகளில் வந்து கொஞ்சம் துட்டுக்கிட்டு பார்க்காம செலவு பண்ணுவாங்க. கொஞ்சம் ஆட்டையை போட்டுவிட நல்லா இருக்கும், என்னத்தையாவது வாங்கி தின்னுக்கிடலாம்ல. ஓஹோ, அப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. காசா பணமா கழுதையே ஒவ்வொரு ஐடியாவை போட்டு போட்டு பார்ப்போமே. சரி வா போவோம். நல்லா அன்பா பேசணும், பானுக்கா பானுக்கான்னு பேசணும்னே. சரி சரி. ஆஹா ஆஹா, என்ன கண்கொள்ளா ஜோடி, சிவனும் பார்வதி மாதிரி அழகா இருக்கீங்களா ரெண்டு பேரும். உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல பத்தியா? சும்மா அடிச்சு விடுவோம். என்ன கூப்பிடாமலே வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? கூப்பிட்டு கூப்பிட்டு விட்டு தான் வந்துகிட்டு இருக்கணுமா? நம்ம வீட்டு கல்யாணம், நாங்க இழுத்து போட்டு செய்ய வேண்டாமா? அதானே, அதான் நேரத்தை பை போட்டு போயிட்டீங்களாட்டி. பையோட முடிய போறது இல்லக்கா, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், அதை நம்ம தான் பயங்கரமா பார்த்து அறுவடை பண்ணணும். சரி, அதுக்கு இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? வயக்காட்டுக்கு போங்கட்டி. ஒரே இப்போ பார்த்தாலும் தமாசு தான். அது ஒன்றும் இல்லை, உங்கள் 2 பேர் படத்தையும் பெருசாக போட்டு அதுக்கு கீழே எங்கள் எல்லார் படத்தையும் போட்டு ஒரு பெரிய பேனர் அடிக்கணும். ஒரு 12,000 வேணும். கடவுளே, 12,000 ரூபாய்க்கு பேனரா? நாங்க சொன்னது கம்மி அமௌண்ட். பேனர்னு எடுத்துக்கிட்டாலே 50-60 தாண்டி போகும். அது எதுக்கு ஆடம்பர செலவு? ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விஐபி கல்யாணம் நடக்கும்போது கண்டிப்பாக பேனர் அடிச்சு தான் ஆகணும். நீங்கள் வேறு கோடீஸ்வர அக்கால்ல, கொடுங்கக்கா ஒரு 5,000 கொடுங்கக்கா, மிச்ச காசு நாங்களாவது போட்டு ஃப்ரெண்ட்ஸ் டீம்னு அடிச்சுக்கிறோம். அவ்வளவு பெரிய காசெல்லாம் என்கிட்ட இல்லையம்மா. ஏக்கா என்ன இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? பெரிய கோடீஸ்வர அக்கா இப்படி பேசலாமா? தெருவுக்கு தெருவு பேனர் அடிக்கணும், நீங்க என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எங்கள் ஊர் குஷ்பு, எங்கள் ஊர் அழகி, எங்களின் தங்க தாரகை, அது இதுன்னு அடிக்கணுமேக்கா. இருங்க பாரு. தாடி என்ன மூஞ்சில கல்யாணக்கலை தாண்டவம் ஆடுத. உடனே அழகா சிரிச்சிருவாரு. உங்ககிட்ட எதுவும் பைசா இருக்குமானே? நானே ஒரு பிச்சைக்காரம்மா. சரி சரி சரி, ரொம்ப பொங்காதீங்க, அப்படி சிரிச்ச மகமே உட்காருங்க. இந்தாங்கட்டி, இதுல ஒரு 3,000 தான் இருக்கு. இதை வச்சு பேனர் அடிச்சாலும் சரி, நோட்டீஸ் அடிச்சாலும் சரி. ஆகா, 3,000 ரூபாயா? சரி கொண்டாங்க, என்ன செய்ய, மிச்ச காசு நாங்க தான் போடணும். என்ன செய்ய முடியும், நம்ம அக்கா கல்யாணம்ல. பேனர் அடிச்சதுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி விடணும். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, எங்களுக்கு வேலை இருக்கு, கிளம்புதோம். ஏக்கா 3,000 ரூபாக்கா எப்படி பாதியா பிரிக்கிறது? வெளியே வாங்க, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். இதையும் போட்டோல இருக்க பேனர்ல போட. அதான் யானை போட்டோ இருக்க. இருக்கும்க்கா இருக்கும், நான் பார்த்து போட்டுக்கிட்டேன். சரி சரி, பரவாயில்ல. இவளுக்கெல்லாம் இப்படி வந்துட்டு போனதான் கல்யாண காலையே கெட்டதுன்னு. ஆமா எலிஃபன்ட் மேடம், அவங்க நல்லா ஏமாத்திட்டு போயிருக்காங்க. அது தெரியாம இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஏக்கா 3,000 2ஆ பிரிச்சா 2,000 1000 இப்படிதான்க்கா வருது. அப்படியா? சரி, அப்ப எனக்கு 1000, உனக்கு 2,000. பரவாயில்லையே, நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் கூட நீங்க சண்டை பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நீ தானே அவட்ட நிறைய பேசி கீசி ஏமாத்தின, நான் அமைதியாருன்னு என்ன, அதனால நீ 2,000 எனக்கு 1000. தப்பா எடுத்துக்கலாதீங்கக்கா, பாதியா தான் பிரிச்சிருக்கேன். பாதியா பிரிச்சதுல தான் 2 தனியா 1 தனியா வந்திருக்குன்னு. சரி சரி, படிச்சவ கரெக்டா தான் சொல்லுவா. இருக்கட்டும் இருக்கட்டும். இக்க போற வழியில ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டு போவோமாக்கா? ஏன் 2,000 அப்படி இருக்கட்டும்க்கா, உங்க 1000 ரூபாய் சாப்பிடுமா? ஒரு ஆணியும் முடங்க வேண்டாம், ஒழுங்கா என் காசை கையில கொடு. உடனே டென்ஷன் ஆயிருவீங்க. சரி சரி சரி, பார்த்துக்கிடும்.